like I'm floating. Yeah, break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So channel புதுசா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இப்போ வந்து லடாக் ரைடில் இருக்கோங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பெங்களூருக்கு வந்து போய் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்படியே கரெக்டாக வந்து அந்த கிருஷ்ணகிரி வரையும் வந்திருப்போம். இதுலேருந்து அப்படியே வந்து கிருஷ்ணகிரி வந்து தாண்டி போயிட்டுருப்போம். ஸோ அதனால் வந்து இப்போ லடாக் ரைடில் இருக்கும்போதே வந்து இந்த வீடியோலாம் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் வந்து இந்த சேனலுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் ஓரளவுக்கு. எனக்கு நான் இன்னுமே வந்து நான் இன்னும் சொல்லிக்கிறேன், மானிட்டைஸே பண்ண கிடையாது நம்ம சேனலில். வந்து எனக்கு ரீச் தான் வேணும். ரீச்சு ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சேரணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். சரிங்களா, ஓகேவா? அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து ரீச் பண்ணி விடுங்க, ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்படி ஸ்காட், நம்ம கிருஷ்ணகிரி இதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோங்க. இது வரையும் நம்மளோட தமிழ்நாடு எண்டு முடியுது. இதுக்கடுத்து பெங்களூர், கர்நாடகாவோட எல்லை ஆரம்பிக்கின்றது. இங்கேருந்து தமிழ்நாட்டு வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அங்கே பெங்களூரில் வந்து நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனும் தம்பி தான். ஸோ அவன்கிட்ட பேசியாச்சு, வாங்கினேன் நான் பார்த்துக்கிறேன்ட்டான். ஸோ இன்றைக்கி நைட்டு ஸ்டே வந்து அங்கே தான். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்படியே காலையில் வந்து அப்படியே கிளம்பி ஹைதராபாத் போகிறோம். இதுதான் நம்ம பிளானு. அங்கே பார்த்தோம்ல, அவனை அங்கே பார்த்தோம் தெரியுமாயா? இந்த காஃபி கடையில் இருந்தோம் அந்த பையனை, அங்கே பார்த்தோம். மணியாண்டப்பள்ளி கொத்தா கிருஷ்ணப்பள்ளி. ஸோ பெங்களூருக்கு ஸ்ட்ரைட்டு இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க பெங்களூரு. அவ்வளோதான் இருக்கும். செம்ம பிளேஸுங்க, வேறு லெவலுங்க இந்த இடம் உண்மையிலே ஹைலைட்டுங்க, சூப்பராக இருக்குது. சிப்காட் தொழில் பூங்கா 500 மீட்டர்ஸ். மான்சூனில் இங்கே ரைடு வந்தோன்னு வச்சோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம டெல்லியை தாண்டி கொஞ்சம் குளிர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் டெல்லி வரையும் வெயில் அடிக்குவாங்க. டெல்லிக்கு மேலே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து அந்த எவரெஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா குளிர் அடிக்கிறதுக்கு தரமான ரோடுன்னா தாங்க ரோடு. எங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. இருக்குடா, இந்த ஏண்டா தானே இருக்குது, சூப்பராக இருக்குடா ரோடு. இங்கே அந்த இதில் தான்டா இருக்குது. ஐஃபோன் தானே இந்த ஃபோன் இங்கிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு இடம், அதான் இடம் செம்மையாக இருந்துச்சு. நான் வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இடங்க தரமான இடம், அது சூப்பராக இருந்துச்சு. இதே தரமாக இருக்குடா, எடுத்துகிட்டு வர்றியா? இதெல்லாம் எடுக்க வேண்டியதுதானடா. இந்த இடம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, இது சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பக்கமும் மலை நல்லா தள்ளி இருக்கா, ரோடு நல்லா அழகாக போட்டிருக்காங்க, அதனால பார்க்க நல்லா இருக்கு. வாரணாசி 1786 கிலோமீட்டரு, பெங்களூர் 76 கிலோமீட்டர்ஸ். நல்லா போட்டிருக்கேன். இதில் தான் அந்த ரோடு இறங்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு இறங்குங்க, அப்படியே இந்த போய் அப்படி ஸ்டீப்பாக இறங்கும், சூப்பராக இருக்கும். TN 70 டிஎன் வண்டி இன்னும் உள்ளே ஓடி
ஏறிட்டு தான் இருக்குது. ரொம்ப 25 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் தமிழ்நாடு எல்லையே காலியாகும் போல். நான் நினச்சேன் அந்த டோல்கேட்டை தாண்டினாலே தமிழ்நாடு எல்லாம் போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அதான் இன்னும் போகுது. ஸோ இதுதான் அந்த ஸ்டீப்புன்னு நினைக்கிறேங்க. இதை தாண்டி இன்னமும் ஒரு ஸ்டீப்பாக இருக்கும் பயங்கரமாக. அப்படியே அப்படியே கீழே அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். சொன்னேன் இது ஸ்டீப்பாக இருக்குது பாருங்களேன். பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் செம்ம வியூ. இதெல்லாம் மலையவே கொடைஞ்சி ரோடு போட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பாரதில் தாங்க, தமிழ்நாடுக்குள்ளே தாங்க இருக்குது. ஸ்டீப் ரோட்ஸ். இங்கே ஸ்டீப் ரோடு இருக்குது பாருங்க. தேவார் குட்டப்பிள்ளை குட்டப்பள்ளி. வண்டி நின்றோன்னா வெயில் கொளுத்தி ஒன்று பார்த்துக்கோங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கணும். வண்டி நின்றுச்சுன்னா அவ்வளோதான் சத்தம். வேர்த்து ஊற்றி உடம்பெல்லாம் தண்ணியாயிரும். இதுதான் எப்படி வந்துட்டு இருக்கேன் பாரு. ஓசூர் இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகணும் பெங்களூருக்கு. ஒரு நாளைக்கு கரெக்டாக 500 கிலோமீட்டர் தான் நம்மளால் ஓட்ட முடியும். அதுக்கு முன்னாடி தான் வாய்ப்பு கம்மியாக ஓட்டவும் முடியாது. உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சு. அப்படியே தூக்கம்லாம் கண்ணை சொத்துதுங்க. போய் ரூமில் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டால் தான் சரி வரும். வெளியே போய் பக்கத்தில் மதிய சாப்பாடு சாப்பிடணும்னு சாப்பிடவே இல்லையா, சாப்பாடை சாப்பிட்டு தூக்கத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருக்கும். ரோடு ஃபுல்லாமே கிருஷ்ணகிரியில் ஃபுல்லாமே இந்த ஸ்டீப்பாக தாங்க இருக்குது. ஃபுல் ஸ்டீப். ஓசூர்கிட்ட வந்தோம், கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து அந்த ரோடு ஃபுல்லாமே ஸ்டீப்பாக தான் வருது. இந்த மாதிரி கீழே வந்து மேலே போகும், கீழே வந்து மேலே போகும். ஃபுல்லாக தெலுங்கு. பூனே, பெங்களூர் 40 கிலோமீட்டர்ஸ். ஓசூர் இதுலேருந்து இன்னி கர்நாடகா தான். இன்னி ஃபுல்லாக அது கர்நாடகா. கர்நாடகா வண்டி வருதுல்ல, ஸ்டில் 40 கிலோமீட்டர்ஸுங்க நான் சொன்ன மாதிரியே. அவ்வளோ ஓ 330. அதான் ரேஸ் வச்சோம். ஆனால் இந்த வண்டி தானே ஜெயிக்கும், BMW தானே ஜெயிக்கும். இந்த BMW ஆனால் ரெண்டுமே கருப்பு கலர்ரா. இது BMW ஸ்போர்ட்ஸ் எடிஷன் 330. இது என்ன மாடல் போய் கிட்ட போய் பார்ப்போம். மேலோட நம்மளும் போட்டி போடுவோமா? BMW வர்சஸ் வெர்னா வர்சஸ் பல்சர் RS 200. இது கே வண்டி. இது டாக்டர் வண்டி 330i BMW. எப்படி போயிட்டுருக்கானே முன்னாடி நம்மளும் பயங்கரமான ரெசிப்ட் போயிட்டுருக்காங்களா. இந்த விருநகர் நல்லா டேலண்டானவனாக இருப்பான் போலங்க. சூப்பராக வண்டி ஓட்டுறான். இந்த BMW-காரன் கொஞ்சம் பயப்படுறான். வண்டி ஏன் இடிச்சிச்சுன்னா பயம் இருக்கணும்ல. இந்த வெறுனா பறந்துருச்சாங்க. தமிழ்நாடோட பார்டர் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஒன்று பார்த்தோம்னா அது கிடையாது, இதுலேருந்து தான் தமிழ்நாடு எல்லாம் முடியுது. அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூரா கர்நாடகா வண்டியாக தானே இருக்குது. இந்த இடத்துல தாங்க நிறையா பேர் இது அதிகமாக வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கர்நாடகா வண்டி, தமிழ்நாடு வண்டிக்கெலாம் அதிகமாக டேக்ஸ் போடுறாங்க
லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கேன். எனக்குள்ளே தான் லாரி பெர்மிட் உள்ளே போகிறதுக்கு வந்து இங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. லாரி அப்போ தான் வந்து பெர்மிட் போட்டு உள்ளே போடுற மாதிரி, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி அப்போ தான் பெர்மிட் போட்டு உள்ளே விடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இருந்து பெங்களூரு, சரிங்களா, தமிழ்நாட்டு எல்லையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாமே ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும் எழுத்துக்கள் ஃபுல்லாக. இங்கே தான் வந்து லாரி ஃபுல்லாக பெர்மிட் போட்டு போவோம். தமிழ்நாடு வண்டி ஃபுல்லாமே இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கா. இங்கே வந்து ஆனால் இங்கே எடுத்துட்டாங்களா அப்போ? 400. இங்கே வந்து நான் நைட்டு வந்தேன். இங்கே வந்து அப்படியே லைட்லாம் ஜிகன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நைட்டு 24 hours இருக்கும்டா அது. ஆமாம், பெரிய வண்டி மட்டும்தான். இதான் நிற்கிது பாரு. அப்போ இதுதான் கர்நாடகாவோட எல்லை. ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 35 kilometers ஓடிடலாம். இவ்வளோ நுழைஞ்சாச்சு. நீ இதிலேருந்து லாங்குவேஜு ஃபுட்டு எல்லாமே மாறும். என்டர் பெங்களூர், எம்டி ஸ்குவாட். பெங்களூரில் என்டர் ஆகிட்டோங்க. If someone else being our subscriber from Bangalore, kindly share our videos to your friends and give your support to our channel. Okay, thank you. இப்போ ஏன் தெரியுமா இங்கிலீஷில் பேசினேன்? பெங்களூர்லேருந்து யாரும் சப்ஸ்கிரைபர் இருந்தால் அவங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல, அதுக்காண்டி. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ வந்துங்க நந்தி ஹில்ஸுன்னு சொல்லி இங்கே ஒரு ஹில்ஸ் இருக்குது. அந்த ஹில்ஸ் ஏறலான்னு சொல்லி வந்தோம். கடைசியில் பார்த்தா என் கூட வந்தேன் வந்து செம்ம தூக்கம் தூங்கிட்டான். அது வந்து நைட்டு வேறு 11 மணி ஆயிடுச்சா வந்திருக்குது. அதனால் வந்து முழிப்பா தூக்கம் சரியான டயர்டாக அப்படியே தூங்கிட்டோம். அதே நாங்கள் வர்ற டைம்லாம் வின்டர் கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நந்தி ஹில்ஸ்லாம் ஒன்று வச்சுக்கோ தரமாக இருக்குங்க. நந்தி ஹில்ஸ் நம்ம போகிற வழியாக இருந்தால் போயிடலாம், இல்லைன்னா கஷ்டம். சிட்டிக்குள்ளே போகிற வரையும் பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டைம்லாம் பயங்கரமான டிராஃபிக்கு. நைட்டு போனது வேறையா நான் போன டைம் சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்படியே வந்து ஒரு பாலம் இருக்குங்க, பாலம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்நேரம் கட்டி முடிச்சிருப்பாங்க. அந்த பாலத்துக்கு கீழே தான் இருந்தேன். இப்போ போனே ஒரு பாலம் வரும், அந்த பாலத்துக்கு கீழே இருந்தாச்சு. நம்ம வண்டியை ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கு பெங்களூரில். எனக்கு டிராஃபிக்குங்க, அதை நினச்சா தான் எனக்கு அன்றைக்கெலாம் போகும்போதெல்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. அன்றைக்கி வந்தோம்னா அதுதான் கொஞ்சம் ஜெர்க்காக இருக்குது டிராஃபிக்கை நினச்சேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கு லடாக் ஸ்டிக்கர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு தான் நம்ம லடாக் ஸ்டிக்கரே ஒட்டுறோம். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து என்னென்னா இங்கேருந்தே லடாக் ஸ்டிக்கர் ஒட்டு போயிடுவாங்க. ஸ்டிக்கர் மீன்ஸ் ஸ்டிக்கர்ன்ற பாருங்க, ஃப்ளாகு, லடாக் ஃப்ளாகை. நம்ம இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் ஐஸ் கட்டியை கையில் எடுத்துகிட்டு தான் நம்ம லடாக் ஃப்ளாகவே வாங்கி இது பண்ணுறோம். இதெல்லாம் இது போல் மெட்ரோ தான் சொன்னேன்ல, மெட்ரோ. ஏங்க இந்த பாலம் கட்டினாலும் டிராஃபிக் இல்லைங்க. போன வாட்டி வந்து செம்ம டிராஃபிக்கு. இப்போ தான் பாலங்கள்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ முடிஞ்சில, அதனால் ஒரு டிராஃபிக்கும் இல்லை. சூப்பர். தமிழ்நாடு வண்டி, தமிழ்நாடு பைக்கு பெங்களூரை நோக்கி செல்கிறது. சரி, ஓகேங்க. இந்த விலாக் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து இன்னொரு விலாக் வரும். ஸ்டே டியூன். உங்கள் சப்போர்ட்டை வந்து மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த லடாக் ரைடு வந்து என் வாழ்க்கையிலே ஒரு அன்ஃபர்கட்டபிள் ரைடாக இருக்க போகுது. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து எனக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி மட்டும் கொடுங்க, ஓகேவா? நான் முடிஞ்ச வரை இந்த எபிசோடை வந்து லடாக் ரைட்லேயே வந்து போட்டு முடிக்க பார்க்குறேன், அப்லோட் பண்ணி.
ரோடு செம்மையாக இருக்குது. ஏன்னா புது ஏரியாவா, அதனால் வந்து வீடியோ ஆஃப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக ஓட விட்டுட்டே இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் வண்டிக்கு எதுவும் டோக்கன் இருக்கா? இல்லை இல்லை, நல்ல வேலைடா. அங்கிட்டே போயிருக்கலாம். போடுறாங்களா? போனால் அங்கிட்டே போயிருக்கலாமே. ஒன்லி ஸ்மார்ட் கார்டா? ₹5 இதுக்கு 25 அன்னோயிங்லி விகேம் அன்னோயிங்லி. என்ன ஜிபே அக்செப்டபுளா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஹாய். இது சிட்டிக்குள்ளே போகிறதுக்கா? இருந்தா அவனுக்கு ஃபோன் அடிப்போமா? இருறா, அவனுக்கு ஃபோன் அடித்து லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லுவோம். எங்கே இருக்கான்? நம்ம வாட்டுக்கு போகிறதா? இப்போ நான் கரெக்டாக அந்த பைக்குக்கு டோல் வாங்குவான்ல, பைக்குக்கு ₹25 டோல் வாங்கினாயடா. அங்கே இருக்கேன்டா. தெரில எனக்கு. இப்போ பெங்களூர் வந்துட்டு அப்படியே எங்கே இருக்கோ போக வேண்டியது. சரிடா, இப்போ லொக்கேஷன் அங்கேருந்து எவ்வளோ தூரம்? அதான்டா, நீ எங்கேருந்து எவ்வளோ தூரம்ன்றேன் உன் வீட்டுக்கு? 25 கிலோமீட்டரா? 25 கிலோமீட்டர் வருமா? இந்த அமுச்சுடு. 25. இன்னொரு ஒரு ஊர் தூரம் போகணுங்களா? நான் இங்கே ஏதாச்சும் ரூம் எடுத்துக்கிறேன்டான்றே. வி கேம் டு கர்நாடகா. பெங்களூர்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போடுமாடா? அதுக்கு ஏதாவது நல்ல இடத்துல நின்று. என்னடா இதுக்கு மேலே என்னடா நல்ல இடம்? மெட்ரோ இருக்கு. இதுக்கு மேலே என்ன உனக்கு? கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த படம் இன்னமும் ஓடுது. லாஸ்ட் டைம் இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். அவனை இந்த இடத்துல தான் பார்த்தேன். இந்த தெரு ஃபுல்லாமே சூப்பராக இருப்பான். ஏடா பூரா கேரளா பிள்ளைய அது இதுன்னு. இந்த தெருவில் தான் எங்கேயோ இருந்தேன். அந்த லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணிட்டேன்ல, அதான் இந்த கிட்ட போயிட்டு இருந்த. அவ்வளோதான். இந்த அடுத்த ரைட்டு. வண்டியை வெளியே தான் பாட்டணுமோ? இதில் தமிழ்டா. இவனே அப்படியே எட்டி பாரு, கீழே தான் நிற்கிறேன். அந்த நீ சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன்டா. கீழே ஒரு ஹோண்டா வண்டி நிற்கிதே, அதுவா? ஒரு அப்பாச்சி வண்டி ஆர்என்5 வண்டி நிக்குதா? ஆமா. ஆர்என்5 நிக்குதா? ஆமா, ப்ளூ கலரு. இல்ல ரெட் கலரு. ரெட் கலரா? அங்க நின்றுச்சா? இந்த இருக்கா? அங்க நின்றுச்சா? V4 ரெட் கலராடா? ஆமா. இந்த இருடா வரேன்டா. இந்த வரேன்டா. யாரு? இந்த நானும் இந்த இன்னொரு பையனும் வந்திருக்கோம். சரி பாத்தியா? இந்த இரு வரேன். பாட்டேன்டா. பக்கத்துல பிரைடேஸ் கடை இருக்கா? ஆமாடா, கீழே தான்டா. கலரா வேற இருக்குண்ணா. உண்மையிலடா இருந்தேன்ல. சரி. என்ன இப்போ? மேலவா? சரி, இப்போ என்ன? இப்போ எப்படி தங்குற மாதிரி இருக்குமா எப்படி? என்ன எத்தனை நாள் தான்? ஏன்னா நாளைக்கு கிளம்பிடுவேன்டா. நாளைக்கு கிளம்பிடுவேன். காலைல. இல்லாட்டி வேறு ரூம் இருந்தாலும் சொல்லு, அங்கே போய் நான் போய் தங்கிக்கிறேன்.
தங்கிட்டு போகிறியா? ஆமாம், தங்கிட்டு போயிடணும். நாளைக்கு இன்னைக்கு இந்த ரைடோட ஸ்டாப்பு. வா, ரூம் இருக்கு வா. 2 பேருக்கு ஓகேவா இருக்குமா? உங்கள் பசங்க ஓகே சொல்லுவாங்களா? பசங்களாம் ஓகே சொல்லு. எங்கே பிஜியில் ஒரு 2 கேட்பாங்க. எவ்வளவு 300 கேட்பாங்க ஒரு ஆளுக்கா? சரி, கொடுத்துருவோம். கொடுத்துருக்கோம். 300ரூவானா பரவாயில்லடா. வெளியே போனால் 1000-2000 கேட்பாங்க. எங்கள் வண்டி இது இங்கே போடலாமா? இந்த அப்படியே ஏற்றி கொடு. ஒன்றும் அதில் எங்கே ஒரு ரூம் இது? இந்த 3வது வண்டியா? லக்கேஜை தூக்குறதுக்குள்ள விடிஞ்சு போகும் போல இருக்கே. இந்த அடியில் கூட போட்டு வச்சுக்கலாம். இங்கே அடியில் போடலாமா? பைக்கவா லக்கேஜவா? லக்கேஜா? அதான். ஓ மை காட். சரி, ஓகேங்க. இந்த vlog வந்து இதோட வந்து எண்டாவது. சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகேவா?